உங்களுக்கு காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? அதுமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இருந்தா அது பெற்றோர்கள் சம்மதத்தோட நடக்க போதா அல்லது பெற்றோர்கள் சம்மதத்தை இல்லாம நடக்க போதாங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணம் ஆகும்பொழுது சுக்கிரன் என்கிற கலத்தரக்காரகன் பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்திலயோ பெண் ஜாதகத்திலயோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சனி செவ்வாய் ராகு கேதால பாதிப்பு இருக்கும். அப்பதான் விருப்ப திருமணமா ஆகக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குதுங்கிற சான்ஸ். இதுதான் வந்து இப்போ பல ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா களத்திர தோஷம் சொல்லி ஐயோ இது சேர்த்தக்கூடாது, இந்த 2 ஜாதகம் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது களத்திர தோஷம் கிடையாதுங்க. அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் அது தோஷம் ஒழிய அது லவ் மேரேஜுக்கு ஒரு நல்ல விஷயத்தான் தான் நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இது மாதிரி சனி செவ்வாய் பாதிப்புல இருக்கிறது வந்து லவ் ஆகி கொடுக்குது. அதே சமயத்துல சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம 7ஆம் வீடு வந்து சுபத்துவமாக குரு சுக்கிரன் பார்வையில இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ் மேரேஜ் இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவம் கொஞ்சம் பாவத்துமாக சனி செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு விருப்ப திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. சூரியனும் சந்திரனும் பலமா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சம்மதத்தோடயே நீங்க லவ் மேரேஜ் பண்ணலாம்ங்கிறது தான் நிதர்சன உண்மை.